செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியான வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் விசுவாச வருஷம் வைகாசி மாதம் 4ஆம் தேதி மே 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் அதிகாலை 5:58 வரை பஞ்சமி திதி, அதன் பிறகு நாள் முழுவதுமாக ஷஷ்டி திதி. இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரம், மாலை 6:52 வரை உத்திராடம் நட்சத்திரம், அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம், சுபம் நாமயுகம், அதன் பிறகு சுப்ரம் நாமயுகம், தைத்துலா கரணம், அதன் பிறகு வணிசை கரணம். நேத்திரம் 2 ஜீவன் பூஜ்யம் என்ற அளவில் இருக்கிறது. உத்திராடமும் திருவோணம் ஞாயிற்றுக்கிழமை சேரும்போது அமிர்த யோகம் ஆகிய ஞாயிற்றுக்கிழமை நாள் முழுவதுமாக 60 நாளைக்கு அமிர்த யோகமாக இருக்கிறது. ஷஷ்டி விரதம், கந்த சஷ்டி கவசம் படித்து முருகனை ஆராதனை செய்வதற்கு மிக ஏற்ற தினம். மேலும் தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் ராகு கேது பயிற்சி. திருக்கணிதப்படி இன்றைய தினம் ராகு கேது பயிற்சி இரவு 7:38 நடக்கிறது. இந்த ராகு கேது பயிற்சி பலருக்கும் நன்மையை தருவதாகத்தான் இருக்கிறது. இந்த ராகு கேது பயிற்சி யாருக்கும் தீமை தராது. ஏனென்றால் ராகுவுக்கு குரு பார்வை வருகிறது. இதுவரை சனியால் பிடிக்கப்பட்ட இந்த ராகு இப்பொழுது தனித்து விடப்படுகிறார். தனித்து விடப்பட்ட ராகுக்கு குருவுடைய பார்வை இருக்கிறது. இதுவரை சனி ராகு இரண்டும் சேர்ந்திருந்ததனால் தொழில பலருக்கும் சிரமங்கள் இருந்தது. அந்த சிரமங்கள் எல்லாம் குறையக்கூடிய ராகு கேது பயிற்சியாக இருக்கிறது. ராகு குருவுடைய பார்வை இருக்கிறது, கேது குருவை பார்க்கிறது. ஆகவே தெய்வ அனுகிரகத்துடன் இந்த ராகுவும் கேதுவும் இருப்பதனால் இந்த ராகு கேது பயிற்சி பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ராகு பயிற்சினால் நன்மை பெறக்கூடிய ராசிகள் தனுசு, மேஷம், கன்னி. கேதுவினால் நன்மை பெறக்கூடிய ராசிகள் மிதுனம், துலாம், மீனம். மற்றவர்களுக்கு கூட பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. இந்த ராகு கேது பயிற்சி பலருக்கும் நன்மை தருவதாகத்தான் இருக்கிறது. இன்றைய தினம் ஒரு நல்ல முழு சுபமுகூர்த்த தினமாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரமாக இருப்பதனாலும் நாள் முழுவதுமாக அமிர்த யோகமாக இருப்பதனாலும் கர்ப்பாதானம் செய்வதற்கு, அதாவது சாந்தி முகூர்த்தம் செய்வதற்கு, சீமந்தம், வளைகாப்பு போன்ற காரியங்கள் செய்வதற்கு, குழந்தைகளுக்கு பேர் சூட்டு விழா என்று சொல்லக்கூடிய நாமகரணம் செய்வதற்கு, காது குத்துவதற்கு, திருமணம் செய்வதற்கு, திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு, குளம் கிணறு வெட்டுவதற்கு, போர் போடுவதற்கு ஏற்றது. இந்த காலத்திலே அக்னி நட்சத்திரமாக இருப்பதனால், ஜலராசிலே சந்திரன் இருப்பதனால் போர் போடுவதற்கும் ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. மேலும் தொலைதூர யாத்திரை செய்வதற்கு, குழந்தைகளை தொட்டில் விடுவதற்கும் மிக ஏற்ற தினம். ஆக இன்றைய தினம் ஒரு முழு சுபமூர்த்த தினமாகத்தான் அமைந்திருக்கிறது. எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். கிரக ஆரம்பம், அதாவது வீடு கட்ட ஆரம்பித்தல், கிரக பிரவேசம் போன்ற காரியங்களை மட்டும் ஒதுக்க வேண்டும். கூரை போடுதல் போன்ற காரியங்கள் மாத்திரம் ஒதுக்க வேண்டும். மற்ற எல்லா நல்ல காரியங்களும் இன்றைய தினம் செய்யலாம். அடுத்து நாளைய தினம் திங்கட்கிழமை, விசுவாச வருஷம் வைகாசி மாதம் 5ஆம் தேதி மே 19/5/2025 திங்கட்கிழமை. திங்கட்கிழமை என்று சூரிய உதயத்திலிருந்து காலை 6:12 வரை ஷஷ்டி திதி. அதன் பிறகு நாளை விடியற்காலை 5:52 வரை சப்தமி, அதன் பிறகு அஷ்டமி என்று நாளைய சூரிய உதயத்திலிருந்து மறுநாள் சூரிய உதயத்திற்குள் 3 திதிகள் கூடுகிறது. 3 திதிகள் கொண்டால் அதற்கு அவமாகம் என்று கூறுவார்கள். அவமாகம் உள்ள நாளிலே தான தர்மங்களை செய்தால் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நாளை தினம் திருவோணம் நட்சத்திரம், திங்கட்கிழமை திருவோணம் சேருவது மிகவும் சிறப்பானது. அதற்கு பேர் சோம சிரவணம் என்று கூறுவார்கள். எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். அதாவது சித்தியோகம் அமிர்தயோகத்தை விட சிறந்தது என்று கூறுவார்கள். ஆக நாளை தினம் ஒரு சிறப்பான தினமாக அமைந்திருக்கிறது. இரவு 7:30 வரை திருவோணம், அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம் வருகிறது. பிராமியம் நாமயுகம், வடிசை கணம், நேத்திரம் 2 ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. திருவோணமும் திங்கட்கிழமை சேரும்போது அமிர்த யோகம், திருவோணமும் அவிட்டம் சேரும்போது சித்தியோகம். ஆகவே திங்கட்கிழமை என்ற நாள் முழுவதுமாக சித்தியோகம் அமிர்த யோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் சிரவண விரதம், திருவோணத்திற்கான விரதம் இருந்து லக்ஷ்மி ஐகிரவரை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினம். சோம சிரவணம், திங்கட்கிழமை சிரவணம் செய்வது மிகவும் சிறப்பானது. இன்றைய நாளில் நீங்கள் எந்த பூஜைகள் செய்தாலும் சரி நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக தோஷ பரிகாரங்கள் அனைத்தும் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக இருக்கிறது. தான தர்மங்கள் செய்வதற்கு உங்கள் ஜாதகத்திற்கு தோஷங்களுக்கு ஏற்ப தான தர்மங்கள் செய்வதற்கு மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. மேலும் ஒரு முழு சுபமுகூர்த்த தினமாக அமைந்திருக்கிறது. திருவோணம் நட்சத்திரமாக இருப்பதனால் ருது சாந்தி செய்வதற்கு
முதலாக பெண்கள் ருதுவாகும் போது சில தோஷங்கள் இருக்கலாம். அதற்கான தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு, பூ முடித்தல் என்று சொல்லக்கூடிய நிச்சயதார்த்தம் செய்வதற்கு, பெண் பார்ப்பதற்கு, வரன் பார்ப்பதற்கு, ஜாதக பரிவர்த்தனை செய்து கொள்வதற்கு, விஷ்ணு பலி என்று சொல்லக்கூடிய சடங்கை செய்வதற்கு, குழந்தைகளுக்கு நாமகரணம் என்று சொல்லக்கூடிய பெயர் சுற்றுலா நடத்துவதற்கு, திருமணம் செய்வதற்கு, திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு, அன்னப்பிராசனம் முதலாக குழந்தைகளுக்கு சோறுட்டுவதற்கு, குழந்தைகளுக்கு காது குத்துவதற்கு, ஹோம சாந்தி பரிகாரங்கள் செய்வதற்கு, பயிர் தொழில் செய்வதற்கு, கடன் தீர்ப்பதற்கு போன்ற அனைத்து காரியங்களுக்கும் நாளை தினம் திங்கட்கிழமை மிக மிக உத்தமமான யோகமான தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து செவ்வாய்க்கிழமை, விஸ்வாச வருஷம் வைகாசி மாதம் 6ஆம் தேதி மே 20/5/2025 செவ்வாய்க்கிழமை என்று மறுநாள் விடியற்காலை 4:56 வரை அஷ்டமி திதி, அதன் பிறகு நவமி திதி. செவ்வாய்க்கிழமை அவிட்டம் நட்சத்திரம், இரவு 7:32 வரை அவிட்டம் நட்சத்திரம், அதன் பிறகு சதயம் நட்சத்திரம். மகேந்திரம் நாமயுகம், பாலவகரணம், நேத்திரம் 1, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் சேரும்போது சித்தியோகம், செவ்வாய்க்கிழமை சதயம் சேரும்போது மரணயோகம். ஆகிய செவ்வாய்க்கிழமை என்று இரவு 7:32 வரை சித்தியோகம், அதன் பிறகு மரணயோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் காலாஷ்டமி, கருப்பு அஷ்டமி, தேய்பிரை அஷ்டமி. தேய்பிரை அஷ்டமி என்பது கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்வதற்கு, பைரவரை வழிபாடு செய்வதற்கு, சிவ வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினம். ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமிக்கும் ஒரு பெயர் இருக்கிறது. அன்றைய தேய்பிரை அஷ்டமி சதாசிவாஷ்டமி என்று கூறுவார்கள். சதாசிவம் என்று சொல்லக்கூடிய பெயரில் இருக்கக்கூடிய அஷ்டமி. ஆகவே அன்றைய தினம் 4 ஜாமங்களிலும் சிவ பூஜை செய்து, சுத்த ஜலத்தை மாத்திரம் அருந்தி சிவ பூஜை செய்தால் நினைத்த காரியங்கள் கைகூடும், மேலும் எல்லா விதமான பாபங்களும் நீங்கும் இருக்கிறது. அதைத்தான் சதா சிவாஷ்டமி என்று கூறுவார்கள். சுத்த ஜலம் மாத்திரம் சாப்பிட்டு சிவ பூஜை செய்வதற்கு மிக மிக ஏற்ற தினமாக அன்றைய தினம் இருக்கிறது. மேலும் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்திலே துர்க்கையம்மனை வழிபாடு செய்தாலும் அஷ்டமிக்கான பரிகாரங்கள் சிறப்பாக இருக்கும். தோஷங்கள், நாக தோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து புதன்கிழமை, விஸ்வாச வருஷம் வைகாசி மாதம் 7ஆம் தேதி மே 21/5/2025 புதன்கிழமை. புதன்கிழமை நவமி திதி, இரவு 3:22 வரை நவமி திதி, அதன் பிறகு தசமி திதி. புதன்கிழமை சதயம் நட்சத்திரம், மாலை 6:58 வரை சதயம் நட்சத்திரம், அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம். வைத்திருதி நாமயுகம், தைத்துலாக்கரணம், நேத்திரம் 1, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. புதன்கிழமையும் சதயம் நட்சத்திரம் சேரும்போது சித்தியோகம், புதன்கிழமையும் பூரட்டாதியும் சேரும்போது அமிர்த யோகம். புதன்கிழமை நாள் முழுவதுமாக அமிர்த யோகம் சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் கரிநாள். கரிநாள் தோஷம் என்பது காலை 7 மணி வரை மட்டுமே இருக்கிறது. அதன் பிறகு தோஷம் இல்லை. மேலும் வைத்திருதி சிராத்தம், சிராத்தங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு, தில ஹோமங்கள், தில தர்ப்பணங்கள் செய்வதற்கு புதன்கிழமை மிக மிக ஏற்றத்தனமாக அமைந்திருக்கிறது. அடுத்து வியாழக்கிழமை, விஸ்வாச வருஷம் வைகாசி மாதம் 8ஆம் தேதி மே 22/5/2025 வியாழக்கிழமை தசமி திதி. அன்றைய தசமி திதி இரவு 1:12 வரை இருக்கிறது. அதன் பிறகு ஏகாதசி திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். மாலை 5:47 வரை பூரட்டாதி, அந்த பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம். விஷ்கம்பம் நாமயுகம், மணிசேகரணம், நேத்திரம் 1, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. பூரட்டாதியும் உத்திரட்டாதியும் வியாழக்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகிய வியாழக்கிழமை நாள் முழுவதுமாக சித்தியோகம் இருக்கிறது. அன்றைய தினம் தத்தாத்திரேயர் ஜெயந்தி. தத்தாத்திரேயர் அவதாரம் செய்த தினமாக அன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினத்திலே தத்தாத்திரேயரை வணங்கினால் நிச்சயமாக குரு தோஷங்கள் விலகும். சிலர் மந்திரங்கள் ஜெபிப்பதற்காக ஒரு குரு கிடைப்பதில்லையே என்று வருந்துவார்கள். அவர்கள் தத்தாத்திரேயரே அன்றைய தினம் குருவாக கருது அவருடைய படத்தை வைத்து மானசிகமாக பூஜை செய்து அவரையே குருவாக ஏற்று மந்திரத்தை படித்தால் மந்திர சித்தி கிடைக்கும். ஆக தத்தாத்திரேயரை வணங்குவதற்கு வியாழக்கிழமை மிக ஏற்றதமாக இருக்கிறது. அன்றைய தினம் ஆஞ்சநேய ஜெயந்தி. அன்றைய தினம் ஆந்திராவிலே ஆஞ்சநேய ஜெயந்தியை கொண்டாடுவார்கள். ஆஞ்சநேய ஜெயந்தியை 3 விதமாக கொண்டாடுவார்கள். வடநாட்டிலே சைத்திர சுத்த பௌர்ணமி என்று ஆஞ்சநேய ஜெயந்தியை கொண்டாடுவார்கள். ஆந்திராவிலே இந்த தசமி, வியாழக்கிழமை தசமி என்று ஆஞ்சநேய ஜெயந்தியை கொண்டாடுவார்கள். தமிழ்நாட்டிலே மார்கழி மாதம் அமாவாசை என்று ஆஞ்சநேய ஜெயந்தியை கொண்டாடுவார்கள். ஆக 3 முறை ஆஞ்சநேய ஜெயந்தி 3 விதமாக வருகிறது. ஆந்திராவிலே ஆஞ்சநேய ஜெயந்தி வியாழக்கிழமையாக இருக்கிறது. அன்றைய தினம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்தால் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து வெள்ளிக்கிழமை, விஸ்வாச வருஷம் வைகாசி மாதம் 9ஆம் தேதி மே 23/5/2025 வெள்ளிக்கிழமை என்று ஏகாதசி திதி.
வெள்ளிக்கிழமை ஏகாதசி திதி இரவு 10:30 வரை இருக்குது. அதன் பிறகு துவாதசி திதி வருகிறது. ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு பேர் இருக்கிறது. அன்றைய ஏகாதசிக்கு வருதினி ஏகாதசி, அதாவது வருத்தத்தை போக்கக்கூடிய ஏகாதசி என்று கூறுவார்கள். அன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். மாலை 4:02 வரை உத்திரட்டாதி நட்சத்திரம். அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம். பிரீத்தி நாமயுகம் பவகரணம். நேத்திரம் 1 ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. உத்திரட்டாதியும் ரேவதியும் வெள்ளிக்கிழமை சேரும் போது சித்தியோகம். அது வெள்ளிக்கிழமை நாள் முழுவதும் சித்தியோகம் இருக்கிறது. அன்றைய தினம் தனிய நாள் என்ற பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். தனிய நாளாக இருந்தாலும் அன்றைய தினம் எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. என்றால் தனியா நாள் தோஷம் கொல்லம் என்ற ஊரை சம்பந்தப்பட்டது. ஆகவே நம்முடைய ஊருக்கு சம்பந்தப்பட்டது அல்ல. ஆகவே எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். அன்றைய தினம் பிருகு ரேவதி. அன்றைய தினம் மாலை 4:02 பிறகு ரேவதி நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை செய்வது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் மாலை நேரத்தில் அம்பாளை வழிபாடு செய்தால் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நினைத்த காரியங்கள் கைகூடும். அன்றைய தினம் வருதினி ஏகாதசி, வருத்தத்தை போக்கக்கூடிய ஏகாதசி என்று கூறுவார்கள். அன்றைய தினம் ஏகாதசி விரதமிருந்து பெருமாளை வழிபாடு செய்தால் வித்யாதானம் செய்த அந்த நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் சிவபெருமானுக்கு பெருமானுடைய 5வது தலையை கொய்ததனால் திருவோடு கையிலே ஏந்தி பிச்சை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. பிச்சாண்டேஸ்வரராக மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அவருக்கு சாப விமோசனம் கிடைத்தது இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்ததினால் என்று கூறுவார்கள். ஆகவே அப்படிப்பட்ட வருத்தத்தை, எப்படிப்பட்ட வருத்தத்தையும், அதாவது பிரம்மத்தி போன்ற தோஷங்களையும் போக்கக்கூடிய அந்த எல்லா விதமான வருத்தத்தையும் போக்கக்கூடிய ஏகாதசி வருகின்ற வெள்ளிக்கிழமை வருகின்ற வருதினி ஏகாதசி, வருத்தத்தை போக்கக்கூடிய ஏகாதசி. அன்றைய தினம் பெருமாள் கோயிலுக்கு சென்று குறைந்தபட்சம் பெருமாளுடைய உயரத்திற்கு ஏற்றபடி பெரிய துளசி மாலையை அணிவித்து விட்டு பெருமாளை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் தனி நாளாக இருந்தாலும் அவசியமான எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. அடுத்து சனிக்கிழமை விஸ்வாசு வருஷம் வைகாசி மாதம் 10ஆம் தேதி மே 24/5/2025 சனிக்கிழமை. சனிக்கிழமை என்று துவாதசி திதி. அன்றைய துவாதசி திதி இரவு 7:20 வரை இருக்கிறது. அதன் பிறகு திரையோதசி திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். பகல் 1:48 வரை ரேவதி நட்சத்திரம். அதன் பிறகு அசுனி நட்சத்திரம். ஆயுஷ்மான் நாம் யுகம் கௌளவகரணம். நேத்திரம் 0 ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. சனிக்கிழமையும் ரேவதியும் சேரும்போது பிரபல அரிஷ்ட யோகம். சனிக்கிழமை அசுனியும் சேரும்போது சித்தி யோகம். ஆகவே சனிக்கிழமை என்று பகல் 1:48 வரை பிரபல அரிஷ்ட யோகம். அதன் பிறகு சித்தி யோகம். ஆகவே சனிக்கிழமை என்று அவசியமான நல்ல காரியங்களை பகல் 1:48 பிறகு செய்வது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் பிரதோஷம். அன்றைய தினம் இரவு நேரத்தில் திரையோசித்தி இருப்பதனால் பிரதோஷ காலம். சனிக்கிழமை பிரதோஷம் சேர்ந்தால் சனி பிரதோஷம். ஆகவே அன்றைய தினம் பிரதோஷ காலத்திலே சிவபெருமானை வழிபாடு செய்தால் சனி தோஷங்கள் விலகும், நவகிரக தோஷங்கள் விலகும், எப்படிப்பட்ட தோஷங்கள் விலகும். அன்றைய தினத்திலே மாலை நேரத்திலே சிவபெருமான் கோயிலுக்கு சென்று சிவ வழிபாடு செய்வதற்கு மிக மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. வரக்கூடிய இந்த வாரத்திலே சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள் 3 ராசிகள். மிதுனம், கடகம், சிம்மம். இந்த 3 ராசிகளுக்கு சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. மிதுன ராசியில பிறந்தவர்களுக்கு மே 17 சனிக்கிழமை இரவு 12:04 முதல் மே 20 செவ்வாய்க்கிழமை காலை 7:35 வரை சந்திராஷ்டகம். ஆக மிதுன ராசியில பிறந்தவர்களுக்கு மே 18 ஞாயிற்றுக்கிழமை, மே 19 திங்கட்கிழமை, இந்த 2 நாட்கள் சந்திராஷ்ட தினங்கள். அடுத்து கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு மே 20 செவ்வாய்க்கிழமை காலை 7:35 முதல் மே 22 வியாழக்கிழமை பகல் 12:08 வரை சந்திராஷ்டகம். ஆக கடகராசியில் பிறந்து மே 20 செவ்வாய்க்கிழமை, மே 21 புதன்கிழமை, மே 22 வியாழக்கிழமை, இந்த 3 நாட்கள் சந்திராஷ்ட தினங்கள். சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு மே 22 வியாழக்கிழமை பகல் 12:08 முதல் மே 24 சனிக்கிழமை பகல் 1:42 வரை சந்திராஷ்டகம். ஆக சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு மே 22 வியாழக்கிழமை, மே 23 வெள்ளிக்கிழமை, மே 24 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்டில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தொழில்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வாறாக இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.